நீங்க சாருவை தொட்டா உங்களுக்கும் ஷாக் அடிக்கும். அதுக்கு தான் தள்ளி நில்லுங்கன்னு சொன்னேன். தள்ளி நில்லுங்க. ஹை, சாருக்கு உயிர் வந்துருச்சு. சாரு, எனக்கு என்னாச்சு சீனு? ஒண்ணும் இல்ல, உனக்கு ஷாக் அடிச்சிருந்திருக்கு. இப்ப சரியாயிடுச்சு, பயப்படாத. அம்மா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் குடிக்க தண்ணி கொடுங்க. சரிப்பா. சீனு, சாரு. டேய் சீனு, நேரமாவது சீக்கிரம் வாடா. அப்பா கூப்பிடுறாரு. இதோ வரப்பா. என்னத்த சாருக்கு உயிர் வந்துருச்சு, நீங்க சந்தோஷமே இல்லாம நிக்கிறீங்க? இவ எந்திரிச்சது சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம்தான். சரி சரி, வீடியோ இன்னும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அத ஆஃப் பண்ணிடுங்க. அத்தை, இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும். ஏற்கனவே இப்படி வீடியோ எடுத்துதான் என்ன மாட்டி விட்டீங்க. திரும்பவும் அந்த மாதிரி ட்ரை பண்றீங்களா? நம்ம தலைவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா துண்டு ஒரு தடவை தான் தவறும், அதாவது ஒரு தடவை தான் தப்பு நடக்கும். இன்னும் பெட்டரா ஏதாவது யோசிங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட். திமிரு புடிச்சவ, கொஞ்சம் விட்டா என்ன கொன்னு இருப்பா. ஷோ பார்வதி, நீயும் ஐடியாவும் பாத்தியே இப்ப என்ன ஆச்சுன்னு? சித்தி, இனிமே ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தீங்க நோ உங்களுக்கு ஷாக் வச்சிடுவேன் சொல்லிட்டா. பார்வதி, பூ வச்சிருந்த தட்டு பூஜை ரூம்ல இருக்கு, எடுத்துட்டு வா. சரிங்கக்கா. ஐயோ, யாரோ மாப்பிள்ளையை கடத்திட்டு போறாங்களே, இப்ப என்ன பண்றது? அண்ணி, கொஞ்சம் தனியா வாங்க. சித்தி, பண்ண அண்ணி இங்கே இரு. வாங்க அண்ணி. என்ன விஷயம் பார்வதி? எதுக்கு தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்த? எனக்கு இது எப்படி சொல்றதுன்னே தெரியல அண்ணி. என்னம்மா, ஏதாவது பிரச்சனை? ஏன் டென்ஷனா இருக்க? நாம நினைச்சது எதுவும் நடக்காது போல மாமா. எதை பத்தி சொல்ற? எல்லாம் இந்த கல்யாணத்தை பத்தி தான் மாமா சொல்றேன். இந்த கல்யாணம் தான் நடக்க போறது இல்லையே. அந்த மாப்பிள்ளை இப்பவே கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல போறான். அடுத்து பஞ்சாயத்து ஆகி சேனுக்கும் சாருக்கும் தானே கல்யாணம் ஆக போகுது. ஐயோ, அதுக்கு முதல்ல இந்த மாப்பிள்ளை இங்க இருக்கணும்ல. அவன் தான் இங்க இருக்கானே. இல்ல மாமா, அவன சில ஆளுங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? நான் உள்ள இருந்து பார்த்தேன் அண்ணி. 2 பேரு முகமூடி போட்டுட்டு வந்து மாப்பிள்ளையை கடத்திட்டு போயிட்டாங்க. ஏமா ஐயோ, ஏமா, இத நீ அப்பவே கத்தி சொல்ல வேண்டியது தானே? எனக்கு அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல மாமா. நாம வேற அவனை பொய்ய நடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். நாம ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா? ஐயோ, அவனை எதுக்காக கடத்திட்டு போனாங்க? யார் கடத்திருப்பா? தெரியலையே அண்ணி. ஏமா,
அந்த மாப்பிள்ளை இங்க இருந்தா தானே நம்ம நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நிறுத்த முடியும். இப்ப மாப்பிள்ளையே இல்ல, என்ன பண்ண போறோம்? பேசாம நம்ம வீட்டுல சொல்லிடலாமா? இல்ல இல்ல, நீ ஒண்ணும் அவசரப்பட வேண்டாம். அப்புறம் அண்ணன் மாப்பிள்ளை கடத்திட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அப்புறம் போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா அவன் போலி மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா நம்ம தான் மாட்டுவோம். அதுவும் சரிதாங்க, யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ஆமா, அவனே எங்க கடத்தினாங்க? எதுக்காக அவனை கடத்தினாங்க? யார் கடத்தினாங்க? சபா, ஏங்க இவன் யாருக்கிட்டயாவது ஏதாவது ஏழரையை கூட்டியிருப்பானா? ஐயோ, அவனை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. தரகர் தான் அனுப்பி வச்சாரு. ச்சே, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? அவன் நம்பருக்கு நம்ம வேணா போன் பண்ணி பாப்போமா? அவனை தான் கடத்திட்டாங்களே மாமா, அப்புறம் எப்படி அவன் பேசுவான்? ஏமா, அவனை கடத்தினவனாவது போன் எடுத்து பேசுவான்ல, எதுக்கு கடத்தினாங்கன்னு கேட்போம். முதல்ல அவன் நம்பர் சொல்லுங்க. ஏங்க ரிங் போய் கட்டாச்சுங்க. ஷோ திரும்பவும் பண்ணி பாருங்க. என்னாச்சு மாமா? ரிங்கு தான் போயிட்டு இருக்கு. ச்சே, எவனும் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஏங்க நம்ம போட்ட பிளான்லாம் ஃபிளாப் ஆயிடுமோ? மாப்பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பதில் சொல்லுவோம்? ஷோ எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அந்த நம்பர்ல இருந்தா கால் வருது. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ, நான் சாருவோட அப்பா பேசுறேன். என்னாச்சு? உன்னை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொன்னாங்க, நிஜமாவா? ஆமாங்க, 2 பேரு என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க.